ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீட்டுக்கு இந்த கடையிலேருந்து மிளகா வாங்கிட்டு வந்தால் பாதி மிளகாவும் ஃபுல்லாக சொத்தியாக தான் இருக்குது. பட் அது மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் சரிம்மா? அது சாப்பிட்டா வயிறு வலி, வயிற்றுப்போக்கு. இதை க்ளீன் பண்ணால் பாதி வேஸ்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம மிஷின்லேருந்து அரைச்சின்னு வந்துடுவோம். தனியா ஒரு 2 kg வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி மிளகா இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சின்ன ஸ்மால் கார்டன் இது. நாங்கள் எதுவும் நர்சரியிலேருந்து எதுவும் வாங்கிட்டு வந்து நடல. அது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நானே ரோட்லேருந்து பிச்சின்னு வந்து நட்டுருக்கேன். இந்த பப்பாயா வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஓட்ட கொட்டை அதில் வளர்ந்துட்டாயு பாருங்கள். இவ்வளோ சின்ன இதில் கூட இவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிறாரு. ஆனால் பூ விட்டுருக்கு. அவ்வளோதான். இது ரோட்லேருந்து இந்த ரோட்டு ஓரமாக இருந்துச்சு அந்த செடி. இது எடுத்துன்னு வந்து நட்டேன். இதுலேயும் பூ விட்டுருக்காருங்க. ஒரு 6-7 பழம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 7 பழம் காய்ச்சிருக்கு பூ. இங்கே ஒன்று காய்ச்சிருக்கு பாருங்க பூ. இது காயாயிருந்தும் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வாட்டி நிறைய பூ விட்டுருக்கு. மாங்காய் நிறைய விட்டுருக்கு பாருங்க. காய் விட்டதும் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.